இது வளர்க்கும் தோல்வியின் வலிகளை மறந்திட வெற்றியின் படிகளில் ஏறிட காலத்தையும் வென்றிட சரித்திரம் நாளும் படைத்திட புதியதோர் தொடக்கம் வாழ்வை இது வளர்க்கும் புதியதோர் தொடக்கம் உலகை இது எழுப்பும் வணக்கம். ஓம் சாந்தி. புதியதோ தொடக்கம் இந்த நிகழ்ச்சியில் உங்களை அன்புடன் வரவேற்கின்றேன். யோகம் ரொம்ப இம்பார்ட்டன்ட் சொல்கிறாங்க. ஆனால் நிறைய விதமான யோகத்தை பற்றி சொல்கிறாங்க. இன்றைக்கு நம்ம கர்ம யோகம் அப்படின்றத பற்றி பார்ப்போம். இதை பற்றி உரையாடுறதுக்காக பிரம்மகுமாரி ஆஷா வந்திருக்காங்க. இவங்க கடந்த 17 ஆண்டுகளாக இறை சேவையை செய்து வந்திருக்கிறாங்க. இன்றைக்கு அதை பற்றி என்ன இவங்க உரையாட வந்திருக்காங்கன்றத பார்க்கலாம். வணக்கம் சிஸ்டர். வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இந்த கர்ம யோகம் அப்படின்னா என்ன சொல்ல வரீங்க? முதல்ல யோகா அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத பற்றி நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா யோகாலேருந்து தான் கர்ம யோகத்தை நாம் புரிந்து கொள்ள முடியும். இப்போ யோகா அப்படின்றப்ப நம்ம எல்லாருக்குமே என்ன ஞாபகத்துக்கு வரும்? இப்போ உங்களுக்கே யோகான்னு கேட்ட உடனே முதல்ல என்ன ஞாபகத்துக்கு வரும்? நம்ம ஒரு இடத்துல உட்காந்து ஒரு விஷயத்த நினைக்கணும் அப்படின்னு அதாவது சொல்லுவாங்க. உடல் பயிற்சி. பொதுவாக யோகா அப்படின்னாலே யோகாசனம், ஆசனங்கள், யோகா செய்யக்கூடியது, அதாவது உடலுக்கான ஒரு பயிற்சி அப்படின்ற எண்ணம் தான் நிறைய பேர் மனசுல இருந்துட்டு இருக்குது. ஆனா யோகா அப்படிங்கிறது உண்மையிலேயே உடலுக்கான ஒரு பயிற்சி மட்டும் கிடையாது, இது மனதிற்கான பயிற்சியும் கூடவே. யோகா அப்படின்னா அதனுடைய அர்த்தம் இணைப்பு. இது ஒரு மனப்பயிற்சி, மனதையும் உடலையும் இணைக்கக்கூடிய ஒரு பயிற்சி அப்படின்னு இதை சொல்லலாம். அதுல குறிப்பா கர்ம யோகா அப்படின்றப்ப, கர்மா அப்படின்னாலே செயல்கள், அதாவது காரியங்கள்னு சொல்லலாம், கடமைகள் அப்படின்னு சொல்லலாம். நாம கடமைகள் காரியங்களை செய்து கொண்டே எப்படி இந்த யோகத்தை செய்வது அப்படிங்கிறத நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்க போறோம் கர்ம யோகத்துல. ஆனா யோகா அப்படின்றது எல்லாருக்கும் சாத்தியமா அப்படின்ற ஒரு கேள்வியும் இருக்கு. ஏன்னா கர்ம யோகத்தோடு இது மிக மிக தொடர்புடையது. இப்ப யோகா அப்படின்னோடனே நம்ம எல்லாருக்கும் என்ன ஞாபகத்துக்கு வரும் அப்படின்னா, அந்த காலத்துல ரிஷிகள், முனிவர்கள் அவங்கெல்லாம் தான் யோக யோகம். முறைகளை பயிற்சி செஞ்சாங்க. அதற்கு பேர் யோக முறைன்னு சொல்லுவாங்க, ஹட யோகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு ரிஷியோ ஒரு முனிவரோ நமக்கு நினைவுக்கு வருவார். ஒரு காட்டுலையோ அல்லது ஒரு மலையிலையோ அவங்க என்ன பண்ணுவாங்க, அந்த யோகத்தை பயிற்சி செய்வாங்க. அப்ப அதை பார்க்குறப்ப எல்லாருக்கும் இன்னைக்கு என்ன ஒரு அபிப்பிராயம் இருக்கு அப்படின்னா, யோகா அப்படின்னா அது ரிஷிகள், முனிவர்கள், சந்நியாசிகளுக்கு உரியது அப்படின்ற ஒரு எண்ணமும் இருக்கு. சரியா சொன்னீங்க. அப்ப யாரெல்லாம் கர்ம யோகம் பண்ணலாம்? கர்ம யோகம் அப்படின்னு வரப்ப இது அனைவருமே செய்யக்கூடியதுதான். யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் மட்டும்தான் அப்படின்னு இல்லை, அவங்களும் கர்ம யோகம் செய்யலாம். அதே போல உலக வாழ்க்கை வாழக்கூடிய ஒவ்வொருவருமே இந்த கர்ம யோகத்தை கற்றுக்கொள்ள முடியும். இப்போ நீங்க சொன்னீங்க உலகத்துல எல்லாருமே செய்யலாம் அப்படின்னு. இப்போ இந்த உலகத்துல எல்லாருமே பிஸியா இருக்கேன்னு சொல்றாங்க. ஓ, அவங்க எல்லாம் எப்படி செய்ய முடியும்? தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே, இல்லைன்னா அதுக்காக தனியாக ஒதுக்கி நம்ம நேரத்தை ஒதுக்கி செய்யணுமா? இப்ப கர்ம யோகா அப்படின்றப்பவே இதுல என்ன ஒரு விஷயம் வந்துருச்சு அப்படின்னா, நாம நம்முடைய செயல்களை செய்து கொண்டே இந்த யோகாவை பயிற்சி செய்யலாம். நாம செயல்களை ஒதுக்கி வச்சுட்டு தான் யோகா பண்ணணும் அப்படிங்கிறது கிடையாது. யோகத்துல அது ஒரு நிலை இருக்கு. நம்ம காரியங்கள்லாம் செஞ்சு முடிச்சுட்டு ரிலாக்ஸா உட்கார்ந்து ஒரு இடத்துல உட்கார்ந்து நம்ம மனதை ஒருமுகப்படுத்தக்கூடிய ஒரு பயிற்சியை செய்யலாம். அது ஒரு வகையான யோகா. ஆனா இந்த கர்ம யோகா அப்படிங்கிறது முற்றிலும் ஒரு புதுமையானது அப்படின்னு சொல்லலாம், வித்தியாசமானதுன்னு சொல்லலாம்.
அதே நேரத்துல பழமையானதும் அப்படின்னு சொல்லலாம். இந்த கர்ம யோகத்தை பல 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே நம்முடைய பாரத தேசத்துல பயிற்சி பண்ணியிருக்கிறாங்க. பாரத தேசத்தினுடைய பழமையான யோக முறைகள்ல ஒன்று அப்படின்னும் இந்த கர்ம யோகத்தை பற்றி சொல்லலாம். ஸ்ரீமத் பகவத்கீதையிலையும் கர்ம யோகத்தை பற்றி கூறப்பட்டிருக்கு. அதாவது காரியங்களை செய்து கொண்டே இந்த யோகத்தை நாம் பயிற்சி செய்யலாம். இதற்காக நாம் நம்முடைய கடமைகள், நம்ம செயல்கள் இதெல்லாம் ஒதுக்கி வச்சிரணும், இது செய்யாம இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்களேன். இப்போ நம்ம ஒரு இடத்துல உட்கார்ந்து யோகத்தை, அதாவது யோகா அப்படின்றப்ப அதை தியானம் அப்படின்னு சொல்லலாம். யோக முறையை பயிற்சி செய்யறப்ப அது கூட கர்ம யோகா தான். ஏன்னா நாம உட்கார்ந்து இருக்கிறது கூட ஒரு கர்மா தான், ஒரு செயல். எல்லாமே ஒரு செயல். கண்டிப்பா உட்கார்ந்து இருந்தாலும் அதுவும் செய்யலாம். செயல் தான், கண்டிப்பாக அது ஒரு செயல் தான். அடுத்து பாருங்க, நம்ம இப்ப சுவாசிச்சுட்டு இருக்கிறோம், அதாவது நம்ம மூச்சு விடுறோம். மூச்சு விடுறது கூட ஒரு செயல் தான். மூச்சு நின்று போயிடுச்சுன்னா செயலே இல்லை இல்லையா? அப்ப நம்ம இப்ப மூச்சு விட்டுட்டு இருக்கிறோம்னா அது ஒரு செயல் தான். அப்ப எந்த நேரமும் மனிதனுடைய உடல் என்பது இயங்கிக் கொண்டேதான் இருக்கு. நாம் மரணம் அப்படின்னு சொல்றப்ப, அதாவது உயிர் பிரியறப்ப மட்டும்தான் உடலினுடைய இயக்கங்கள் அனைத்துமே நின்று விடுகிறது. அப்போ ஒரு மனிதன் தன்னுடைய வாழ்நாள்ல 24 மணி நேரமும் ஏதாவது கர்மத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். தூங்குறது கூட ஒரு கர்மா, அதாவது கர்மான செயல், அது ஒரு ஆக்ஷன். இப்ப நம்ம நைட்டு படுத்து தூங்குறோம் அப்படின்னா அது ஒரு ஆக்ஷன் தான், அது ஒரு செயல். அப்ப எந்த காரியங்களையும் நம்ம செஞ்சுட்டே தான் இருக்கிறோம். அந்த நேரத்துல நம்முடைய மனதிற்கு நாம் கொடுக்கக்கூடிய ஒரு பயிற்சி தான் இந்த கர்ம யோகா அப்படிங்கிறது. சரியா சொன்னீங்க. பட் அதை எப்படி நம்ம நடைமுறையில தினமும் செய்யறது, அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்வீங்களா? கண்டிப்பா சொல்லலாம். இப்ப கர்ம யோகா அப்படின்னு வர்றப்ப எந்த காரியங்களை செய்து கொண்டே நம்ம மனசுல இதை பயிற்சி பண்ணலாம் அப்படின்னு கேட்டோம். இந்த காரியம்தான் அப்படின்னு அதுக்கு ஒரு வரைமுறை அப்படிங்கிறது கிடையாது. அன்றாட காரியங்கள் எது நாம செஞ்சுட்டே கூட நம்ம மனசுல இதை பயிற்சி செய்யலாம். ஆனா இதற்கு முன்பாக இதை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். யோகானா என்ன, அதுல கர்ம யோகானா என்ன, கர்ம யோகத்தினுடைய பயிற்சிகள் என்னென்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். எப்படி இப்போ ஒரு உடல் பயிற்சி நம்ம செய்ய போறோம் அப்படின்னா அதை நம்ம கத்துக்கிறோம். ஒரு மாஸ்டர் கிட்ட போய் நம்ம கத்துக்கிறோம். உடலை எப்படி எப்படிலாம் நம்ம வைக்கணும், உடம்பை எப்படி வளைக்கணும், என்ன பயிற்சி செய்யணும், எவ்வளோ நேரம் பயிற்சி செய்யணும், இப்படி அதற்கு என்று சில விதிமுறைகள் இருக்கிறது. அப்ப அந்த விதிகளை கத்துக்கிட்டு நம்ம அந்த பயிற்சியை செய்யறப்பதான் நமக்கு முழுமையான ஒரு பலன் அப்படிங்கிறது கிடைக்குது. அது போல கர்ம யோகாவுக்கு கூட சில விதிமுறைகள் அப்படிங்கிறது இருக்கு, சில பயிற்சிகள் இருக்கு. அதை பற்றி நாம் முதலில் அறிந்து கொள்ள வேண்டும். ஒரு எஜுகேஷன் வச்சுக்கோங்களேன், ஒரு கல்வி, அதை பத்தி தெரிஞ்சுக்கிட்டு தான் இதை நம்ம பயிற்சி செய்ய முடியுங்கிறது என்னுடைய ஒரு கருத்து. அதை பத்தி இன்னும் கொஞ்சம் விவரமா சொல்லுங்க. நம்ம ஒரு அன்றாட வேலைகளோடவே நம்ம எப்படி கர்ம யோகத்தையும் நம்ம செய்ய முடியும், அதோட பலன்கள் என்ன கிடைக்கும் நமக்கு? இதை நீங்க கேட்ட உடனே எனக்கு ஒரு சின்ன ஒரு உதாரணம் நினைவுக்கு வருது. இது பக்தியில சொல்லக்கூடிய ஒரு கதை. அதை பத்தி நான் இங்க உங்களுக்கு சொல்லலாம் அப்படின்னு நினைக்கிறேன். நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க, பக்தர்களையே சிறந்தவர் அப்படின்னு நாரதரை சொல்லுவாங்க. பக்த சிரோன்மணி அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது அதிகமாக பக்தியில இறைவனை நினைவு செய்யக்கூடியவர் அப்படின்னு அவருக்கு ஒரு பெயர் இருக்கு. ஒரு முறை அவருக்கு ஒரு அபிமானம் அல்லது அகங்காரம்னு சொல்லலாம், நான் தான் இறைவனை அதிகமா நினைக்கிறேன் அப்படின்னு அவருக்கு ஒரு எண்ணம் வந்துருச்சு. பொதுவா பாருங்க, அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னாலே என்ன பண்ணுவாங்க, அதை யார்கிட்டயாவது எக்ஸ்போஸ் பண்ணிடுவாங்க. அதே போல அவர் நேரா என்ன பண்ணாராம், நாராயணர்கிட்டயே போனாராம். போயிட்டு அவர்கிட்ட சொல்றாரு, என்ன போல ஒரு பக்தன் உங்களுக்கு கிடைக்கவே முடியாது, நான் தான் உங்களை அதிகமா நினைவு செய்யறேன் அப்படின்னு சொன்னாராம். அப்ப நாராயணருக்கு புரிஞ்சு போயிடுச்சு, இவருக்கு அகங்காரம் வந்துருச்சு அப்படின்னு. ஆனா அவர் அதை எதையுமே உடனடியாக அவர்கிட்ட சொல்லல. அப்படியா, சரி அப்படின்னு சொல்லிட்டு அதை அதோட முடிச்சிடுற. இதுக்கப்புறம் ஒரு வாரத்துக்கு அப்புறம் திரும்ப வேற ஒரு விஷயமாக நாரதர் நாராயணரை பார்க்கறதுக்காக வரார். அப்ப நாராயணர் ஏதோ ஒரு முக்கியமான காரியத்துல மூழ்கி இருக்கிறார். இவர் நின்னுட்டே இருக்கிறாரு. அவர்கிட்ட இருந்து எந்த ரெஸ்பான்ஸ் இல்லை. ஒரு அரை மணி நேரம் ஆகுது, 1 மணி நேரம் ஆகுது. அதுக்கப்புறம் இவர் கொஞ்சமா கூப்பிடுறார். அப்பதான் நாராயணர் என்ன பண்றார், அந்த வேலையில இருந்து வெளியில இவரை பாக்குறார். அப்ப இவர் கேட்டாராம், நான் நின்னுட்டு இருக்கிறேன், அது கூட தெரியாம நீங்க என்ன மும்மரமா ஏதோ ஒரு வேலை பண்ணிட்டு இருந்தீங்களே, என்ன வேலை பண்ணிட்டு இருந்தீங்க அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்போ அவர் சொன்னாராம், காலம் என் கையில ஒரு புத்தகத்தை கொடுத்திருக்கு, அதை நான் பார்த்துட்டு இருந்தேன் அப்படின்னு சொன்னாராம். இவருக்கு ரொம்ப ஒரு கியூரியஸ் நேச்சர் நாரதருக்கு. ஆகையால அவர் கேட்டாராம்,
அது என்ன புத்தகம் அப்படின்னு. அதுல அவர் சொன்னாராம், என்னை அதிகமாக யார் நினைவு செய்றாங்களோ அவங்களுடைய பெயர் எல்லாமே இந்த புத்தகத்துல வந்துரும். இது காலம் தயாரித்தது அப்படின்னு சொல்ற. உடனே நாரதர் அடுத்த கேள்வி என்ன கேட்டாராம், என் பேர் தானே அதுல முதல்ல இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்கிறார். அப்ப நாராயணர் சொன்னாராம், நீயே பாரு அப்படின்னு அந்த புக்கை கொடுக்குற. இவர் அந்த புக்கை எடுத்து பாக்குறாரு, இவர் பேர் அந்த இடத்துல இல்ல. இவருக்கு ரொம்ப ஷாக் ஆயிடுச்சு. அந்த இடத்துல இன்னொருத்தருடைய பெயர் இருக்கு. இவரால் அதை தாங்கிக்கவே முடியல, ரொம்ப டிஸ்டர்ப் ஆயிடுறார். நாராயணர் கிட்டே பேசுறார். அப்ப நாராயணர் சொல்றாரு, எனக்கும் இதை பத்தி தெரியாது, காலம்தான் இதை தயாரிச்சது, நாம கேட்டு பார்க்கலாம், இது என்ன யாருன்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா அந்த பெயர் இருக்கிறவரை பத்தி விசாரிக்கிறாங்க. அவர் பூமியில இருக்கக்கூடிய ஒரு மானிடர் அப்படின்னு ஒரு தகவல் அவங்களுக்கு தெரிய வருது. அப்ப நாரதர் சொல்றாரு, நான் போய் அவரை பார்த்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் போறார். இது பக்தி மார்க்கத்துல புராணங்கள்ல சொல்லப்பட்டிருக்கிற ஒரு கதை. அதே போல அவர் பூமியில பார்த்தா அவர் ஒரு விவசாயி, ஒரு நடுத்தர குடும்பத்தை சேர்ந்த ஒரு விவசாயி. அவருடைய டெய்லி ரொட்டீன் எப்படி இருக்கு அப்படின்னா, காலையில அவர் எழுந்திரிச்ச உடனேவே, கண் விழிச்ச உடனேவே பகவான் நாமத்தை சொல்லிட்டு எழுந்திருப்பார். அதுக்கப்புறம் குளிச்சுட்டு கிட்டத்தட்ட ஒரு 1 மணி நேரம் பூஜை, சாஸ்திரங்கள், வேதம் படிக்கிறது. அதுக்கப்புறம் வயலுக்கு போயிடுவார். வயல்ல போய் காரியங்கள், தன்னுடைய கடமைகளை செய்யறப்பெல்லாம் பகவான் நாமத்தை மனசுல உச்சரிச்சுட்டே தான் அந்த காரியத்தை அவர் செய்வார். அதே போல மாலை ஆன உடனே வீட்டுக்கு வந்த உடனே திரும்ப குளிச்சுட்டு ஒரு 1 மணி நேரம் பூஜை, புனஸ்காரங்கள், வேத புத்தகங்கள் படிச்சுட்டு மாலை உருட்டிட்டு இறைவன் நினைவோடவே தூங்கிடுவார். இதுதான் அவரோட டெய்லி ரொட்டீனா இருக்குது. இது எல்லாத்தையும் அவர் பார்த்துட்டு திரும்ப நாராயணர் கிட்ட போய் சொல்றாரு, இவருடைய ஃபுல் டே, இவருடைய நடவடிக்கைகள் இதுதான். ஒரு நாள்ல இவர் குறைஞ்சது ஒரு 40 தடவை கடவுளை நினைக்கிறாருன்னு வச்சுக்கலாம். இவர் எப்படி என்னோட சிறந்தவராக இருக்க முடியும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்றார். அதுக்கப்புறமா நாராயணர் இவர்கிட்ட சொல்றாரு, நான் உனக்காக ஒரு காரியம் வச்சிருக்கிறேன், அந்த காரியத்தை நீ முதல்ல செஞ்சுட்டு வா, அதுக்கப்புறம் நம்ம இதை பத்தி பேசுவோம்னு சொல்லிடுறார். என்ன காரியம் அவருக்கு கொடுக்கப்பட்டது அப்படின்னா, அவர்கிட்ட சொல்றாரு, நீ போய் இந்த உலகத்தையே சுத்திட்டு வரணும். நாரதருக்கு கொடுக்கப்படுற ஒரு செயல் இது. அப்ப இவர் சொல்றாரு, உலகத்தை சுத்திட்டு வரதுல என்ன பெரிய விஷயம், நான் தான் அடிக்கடி போறேன் இல்லையா, நான் போயிட்டு வரேன் அப்படின்றார். அப்ப நாராயணர் சொன்னாராம், கொஞ்சம் பொறு, அதுக்கு முன்னாடி ஒரு காரியம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிண்ணத்தை அவருக்கு கொடுக்குறார். அந்த கிண்ணம் ஃபுல்லா எண்ணெய் இருக்கு, ஆயில். அந்த ஆயில் கிண்ணத்தை அவர் கையில கொடுத்து, இதை உன்னுடைய உள்ளங்கையில வச்சுட்டு நீ உலகத்தை சுத்தி வரணும். ஒரு கண்டிஷன், இதுல இருக்கக்கூடிய ஒரு துளி கூட சிந்தவே கூடாது அப்படின்னு சொல்ற. நாரதர் என்ன பண்றாரு, ரொம்ப பாவனையா அதை வாங்கிக்கிறாரு. வாங்கிட்டு அவர் என்ன சொல்றாரு, அவ்வளவுதானே, பரவாயில்ல, ஒரு துளி கூட சிந்தாம நான் எடுத்துட்டு போயிட்டு வரேன் அப்படின்னு சொல்றாரு. அதே போல தன்னுடைய உள்ளங்கையில அதை அப்படியே ரொம்ப பக்தி பாவனையோடு ஏந்திட்டு என்ன பண்றாரு, முழு உலகத்தையும் சுத்திட்டு வர்றார். இதுல என்ன ஒரு ஆச்சரியம் அப்படின்னா, அந்த கிண்ணத்தோட விளிம்புல கூட அந்த எண்ணெய் சொட்டவே இல்லை. பொதுவா கையில வச்சிருந்தோம்னா அலம்பும் இல்லையா, அலம்புனா கூட என்ன ஆகும், அந்த இடத்துல சொட்டிடும். ஆனா இவர் அந்த அளவுக்கு கொண்டு போயிருக்கிறாரு, ஒரு டிராப் கூட அந்த விளிம்புல கூட வரவே இல்லை. அவருக்கு அது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, ரொம்ப ஹாப்பியா வராரு. நாராயணர் கிட்ட சொல்றாரு, நீங்க கொடுத்த வேலையை நான் கரெக்டா முடிச்சிட்டேன், பாருங்க ஒரு டிராப் கூட அந்த சைட்ல கூட வரல அப்படின்ற. அப்ப நாராயணர் என்ன பண்ணாரா, அவரை ரொம்ப பாராட்டுறார். எல்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் கேட்டாராம், இந்த கிண்ணத்தை எடுத்துட்டு நீ இந்த உலகத்தை சுத்தி வந்த இல்லையா, இதுக்கு இடையில என்ன நீ எத்தனை தடவை நினைவு செய்த அப்படின்னு கேட்டார். அப்ப அதுக்கு நாரதர் சொன்னாராம், உங்களை எங்க நான் நினைக்கிறது, என்னுடைய கவனம் ஃபுல்லா எங்க இருந்தது, கிண்ணத்திலையும் அந்த எண்ணெயிலும் கிண்ணத்திலையும் எண்ணெயிலையும் தான் இருந்தது, அது சிந்தக்கூடாது அப்படின்னு தான் இருந்தது, ஆகையால நான் உங்களை நினைக்கவே இல்லை அப்படின்னு சொன்னாராம். அப்ப நாராயணர் சொன்னாராம், ஒரு காரியம் அப்படின்றத உனக்கு கொடுத்த உடனேவே உன்னுடைய புத்தியானது என்ன ஆயிடுச்சு, அந்த காரியத்துல போய் லாக் ஆயிடுச்சு, சிக்கிக்கிடுச்சு. அதாவது இந்த காரியத்தை நான் கரெக்டா செய்யணும், நான் நல்ல பேர் வாங்கணும், நான் திருப்தியா செய்யணும் அப்படின்னு எண்ணம் வர்றது தவறு கிடையாது. ஆனா நான் செய்யணும்ன்ற எண்ணம் வந்தப்ப அந்த இடத்துல என்னுடைய நினைவு உனக்கு மறந்து போயிடுச்சு. ஆனா அதே அந்த விவசாயி என்ன பண்றாரு, அவர் தன்னுடைய கடமைகளை தானே செஞ்சுட்டு இருந்தாரு, அன்றாட காரியங்களை தானே செஞ்சுட்டு இருந்தாரு. ஆனா அவர் என்ன நினைக்க தவறவே இல்லை. அப்ப எந்த நினைவு சிறந்தது அப்படின்னு கேக்குறார். அப்ப நாரதர் சொன்னாரா, என்னை விட அவர்தான் உங்களை நினைக்கிறதுல சிறந்தவர். அப்ப நாராயணர் சொன்னாரா, இதுதான் கர்ம யோகம். தன்னுடைய காரியங்களை செய்து கொண்டே
இறைவனுடைய நினைவில் இருப்பதுதான் கர்ம யோகம். பகவத்கீதையில கூட ஒரு முறை அர்ஜுனன் கேட்பாரு, இறைவனே உனக்கு கர்ம சந்நியாசிய பிடிக்குமா அல்லது கர்ம யோகிய பிடிக்குமா அப்படின்னு கேட்பாராம். கர்ம சந்நியாசி அப்படின்னா என்ன? குடும்பம் கடமைகளை துறந்துட்டு சந்நியாசத்துக்கு போகக்கூடியவர், கடவுளே கதி என்று சொல்லக்கூடியவர். அதுவும் சிறந்த ஒரு முறைதான். ஆனா இறைவன் அதற்கு சொன்ன பதிலாக பகவத்கீதையில என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னா, ஹே அர்ஜுன், எனக்கு கர்ம யோகி தான் பிரியமானவன் அப்படின்னு சொல்லுவாராம். ஏன்னா கடவுளுக்காக கடமையை விடக்கூடாது, கடமைக்காக கடவுளை விடக்கூடாது. இப்போ கர்ம யோகம் அப்படிங்கிறது கடமையும் செய்ய வேண்டும், இறைவனையும் நினைவில் வைத்துக்கொண்டு செய்ய செய்ய வேண்டும். வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. அதுக்காக கடவுளை நினைச்சிட்டே எல்லா காரியங்களையும் செஞ்சுட்டே இருக்கணுமா, அதுதான் கர்ம யோகமா அப்படின்னு கூட நிறைய பேருக்கு கேள்வி வரும். அது கர்ம யோகத்தில் ஒரு முறை. கர்ம யோகத்துல இன்னொன்னு என்ன அப்படின்னா சுய உணர்வு, செல்ஃப் கான்ஷியஸ் அப்படின்னு சொல்லப்படுது. எந்த ஒரு செயலையும் நான் யார் என்ற உணர்வோடு, அதுதான் சுய உணர்வு அப்படின்னு சொல்லப்படுது. அந்த உணர்வோடு இருந்து அந்த காரியத்துல நாம ஈடுபடுறதும் கர்ம யோகா. கர்ம யோகால 3 வகைகள் இருக்கு. ஒன்று, இறைவனுடைய நினைவிலிருந்து அந்த கர்மத்தை நாம் செய்வது, அதாவது அந்த செயலை நாம் ஆற்றுவது. இரண்டாவது சுய உணர்வு, நான் யாரு, நான் எப்படிப்பட்டவன், அந்த உணர்வுல நம்மளை நாம நிலைத்திருக்க வச்சு அந்த காரியத்தை நாம் செய்வது, அது இரண்டாவது. அடுத்து மூன்றாவது கர்ம யோகத்துல நான் செய்யக்கூடிய அந்த செயல் மூலமாக இந்த முழு உலகத்திற்கும் நன்மை கிடைக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு அந்த காரியத்தை செய்யணும். அது என்ன காரியமா வேணா இருக்கலாம். ஆனா அந்த காரியத்தை செய்யறப்ப உங்களுடைய எண்ணம், உங்களுடைய மனநிலை எப்படி இருக்கு, அதுதான் கர்ம யோகத்தை முழுமையாக்கக்கூடிய ஒரு விஷயம். அப்ப எல்லாருக்கும் நல்லது நடக்கணும், இந்த உலகத்துக்கே நல்லது நடக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க எந்த காரியத்தை வேணா செய்யலாம். ஈவன் நீங்க உங்களோட ஒர்க்கு கூட பண்ணலாம். உங்க பர்சனல் ஒர்க் நீங்க செய்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கோங்க, நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை வாஷ் பண்ணணும், உங்க ட்ரெஸ்ஸை நீங்க துவைக்கணும், அது உங்களோட பர்சனல் ஒர்க்கு தான். ஆனா அதை செய்யறப்ப கூட உங்க மனசுல நான் இப்ப இந்த காரியம் செஞ்சுட்டு இருக்கிறேன், இந்த உலகத்துல எல்லாரும் நல்லா இருக்கணும் அப்படின்ற எண்ணத்தோட நீங்க உங்களோட ட்ரெஸ்ஸை நீங்க துவைக்கிறீங்க அப்படின்னா அது கூட கர்மயோகா தான். ரொம்ப அழகா நீங்க விளக்கம் கொடுத்திருந்தீங்க. கர்ம யோகம் அதை எப்படி நம்ம நடைமுறையில செய்யணும் அப்படிங்கிறத பற்றி. பட் நிறைய பேர் இதை தினமும் செஞ்சுட்டு தான் இருக்காங்க. தன்னுடைய சக்திக்கு ஏற்றாற் போல அவங்க செஞ்சிட்டு இருக்காங்க. இதனால அவங்களுக்கு வேற ஏதாச்சும் பாதிப்பு வரக்கூடும் அப்படின்னு ஏதாச்சும் இருக்குங்களா? நீங்க கேக்குறது சரி. ஏன்னா நிறைய பேர் எங்கள்கிட்ட கூட கேட்டிருக்காங்க, நம்ம காரியம் செய்யறப்ப கடவுளை நினைச்சிட்டே காரியம் செய்றோம் அப்படின்னா அந்த காரியம் அதுல ஏதாவது இடையூறுகள் வந்துருமா, ஏதாவது விஷயத்த நம்ம மிஸ் பண்ணிடுவோமா, இல்ல நீங்க சுய உணர்வுல இருந்து அந்த காரியத்தை செய்யணும்னு சொல்றீங்க, அப்ப நம்மளை பத்தியே நினைச்சிட்டு இருந்தா எப்படி அந்த வேலை நடக்கும் அப்படின்லாம் நிறைய பேர் கேக்குறாங்க. ஒரு விஷயத்த நாம தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டியது அவசியம். இப்ப சுய உணர்வு அப்படின்றப்ப என்ன அப்படின்னா, நான் யாரு. இப்ப நான் அப்படின்னோடனே நம்ம என்ன நினைக்கிறோம், நான் செய்றேன் அப்படின்ற உணர்வு நினைக்கிறோம். ஆனா நான் என்பது சுயமே கிடையாது. அதாவது நான் என்பது இந்த உடல் அல்ல. நான் யாரு? இந்த உடலை இயக்கக்கூடிய ஒரு சக்தி. ஆன்மீகத்துல அதை நாம் ஆத்மா அல்லது உயிர் சக்தி அப்படின்னு சொல்றோம். அப்ப காரியங்களை நீங்க செய்யறப்ப நான் ஆத்மா, இந்த உடல் மூலமாக இந்த காரியத்தை செய்கிறேன், இந்த எண்ணத்தை மனசுல கொண்டு வரணும். இதுதான் கர்மயோகம். வேற ஒன்றும் கர்மயோகம் அப்படின்னா ஏதோ ரொம்ப கஷ்டமான ஒண்ணு அப்படிலாம் கிடையாது. கஷ்டமான ஒரு பயிற்சியும் கிடையாது. ஜஸ்ட் அ தாட். இப்போ நீங்க ஒரு வேலை செய்றீங்க, அந்த வேலை செய்யறப்ப ஏதேதோ சிந்தனையில செஞ்சுட்டு இருப்போம். நம்ம சில நேரம் கவனிச்சிருப்போம். அந்த வேலைக்கும் நம்ம மனசுல ஓடுற எண்ணத்துக்கும் சம்பந்தமே இருக்காது. ஆமா. அப்பவே அந்த வேலையை நம்மளால சரியா தானே செய்ய முடியுது. இப்போ நீங்க டிரைவ் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்க, ஒரு ஸ்கூட்டரோ ஒரு காரோ நீங்க டிரைவ் பண்றீங்க. நியர்லி நீங்க ஒரு 1 hour டிராவல் பண்ணி ஒரு இடத்துக்கு போகணும். நீங்க உங்க வீட்டுல ஸ்டார்ட் பண்றீங்க, உங்களோட டார்கெட் இடத்துக்கு நீங்க போயிட்டு இருக்கீங்க. அது உங்களுக்கு பழக்கமான இடம் அப்படின்னா நீங்க அதை ரோட கூட பார்க்க மாட்டீங்க. ஏதாவது பாட்டு போட்டு கேட்டுட்டே நீங்க போயிட்டே இருப்பீங்க, இல்ல ஏதாவது ஒரு விஷயத்த யோசிச்சுட்டே போவீங்க. ஆனா கரெக்டா போக வேண்டிய இடத்துக்கு போயிடுறீங்க இல்லையா? இல்ல நீங்க யோசிக்கிறீங்களா, காரை எப்படி நான் ஓட்டணும், இந்த பக்கமா நான் திருப்பணும், அந்த பக்கம் திருப்பணும், இதை பண்ணணும் அதை பண்ணணும், ஏதாவது திங்க் பண்றோமா? இல்ல. கார் ஓட்டுறதுக்கும் அந்த நேரம் நம்ம மனசுல வரக்கூடிய எண்ணங்களுக்கும் கனெக்ஷனே இருக்காது, சம்பந்தமே இருக்காது.
ஆனாலும் போக வேண்டிய இடத்துக்கு கரெக்டா போயிடுறோம். அப்ப தேவையில்லாத எண்ணங்கள் செய்யறப்பவே நம்மளால ஒரு காரியத்தை சரியா தானே செய்ய முடியுது. அப்ப சரி. அதே நாம பிரயோஜனமான தேவையுள்ள எண்ணங்களை கொண்டு வர்றப்ப ஏன் நம்மளால அந்த காரியத்தை சரியா செய்ய முடியாது? ஏன் இடையூறு நடக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கணும்? இப்ப நம்ம நினைக்கிறதுனால ஒருவேளை நடக்கலாம். மத்தபடி நாம இறைவன் நினைவுல ஒரு காரியம் செய்யறனாலயோ இல்ல சுய உணர்வுல இருந்து ஒரு காரியத்தை செய்யறனாலயோ நமக்கு பாதிப்பு கிடையாது. இதுல பலன்கள் தான் அதிகமாக இருக்குது. சிஸ்டர், கர்ம யோகத்தை பத்தி அழகா சொன்னீங்க. அதை தினமும் நம்ம பயிற்சி பண்றதுக்கு இன்னும் கொஞ்சம் நல்லா விளக்கமா சொல்லுங்களேன். இதற்கு ஒரு சிறு பயிற்சி இருக்கு. இதை எந்த இடத்துல எங்க வேணா யார் வேணா செய்யலாம். இப்ப நாம கூட அதை செய்வோம். கொஞ்சம் நீங்க ஸ்ட்ரைட்டா உட்காந்துக்கோங்க. நான் இப்ப சில எண்ணங்களை எப்படி செய்யணும்னு சொல்லிட்டே வரேன். நீங்க அதை உங்க மனசுல நினைச்சிட்டே வாங்க. ஓம் சாந்தி. நான் இந்த உடலை இயக்கும் ஒரு சக்தி. நான் ஆத்மா. இந்த உடல் மூலமாக என்னுடைய காரியங்களை செய்கின்றேன். நான் ஆத்மா. என்னுடைய கைகள், கால்கள் இப்படி அனைத்தையுமே ஒவ்வொரு காரியத்திற்காகவும் பயன்படுத்துகின்றேன். நான் ஆத்மா. இறைவனுடைய நினைவில் இருந்து கொண்டு இந்த காரியங்களை உலகின் நன்மைக்காக செய்கின்றேன். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. இது ஒரு சின்ன பயிற்சி தான். நம்ம தனிமையில உட்கார்ந்து செய்யறப்ப இந்த மாதிரி செய்யலாம். வேற ஏதாவது நம்ம காரியங்கள் செஞ்சுட்டு இருக்கிறப்ப, உதாரணத்துக்கு எடுத்துட்டீங்கன்னா இப்ப சமையல் நம்ம செய்றோம் அப்படின்னா, சமைச்சிட்டு இருக்கிறப்ப நான் ஆத்மா இந்த உடலை பயன்படுத்தி சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். அல்லது நான் ஆத்மா இந்த கைகள் மூலமா சமையல் செஞ்சுட்டு இருக்கிறேன். இப்ப கால் மூலமா ஏதாவது நம்ம ஒரு இடத்துக்கு நடந்து போயிட்டு இருக்கிறோம் அப்படின்னா, நான் ஆத்மா இந்த கால் மூலமா நடந்து போயிட்டு இருக்கிறேன். இந்த எண்ணத்தை மனசுல கொண்டு வந்தாலே போதும். இது மூலமா அந்த காரியமும் சக்சஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம மனசும் நல்லா இருக்கும். ஓம் சாந்தி. ரொம்பவும் அழகாக, விரிவாக கர்ம யோகம் அப்படின்றத பத்தி சொன்னீங்க. மிக்க நன்றி. வணக்கம். ஓம் சாந்தி. ஓம் சாந்தி. நேர்களே, இன்று பிரம்மகுமாரி ஆஷா அவங்க நமக்கு கர்ம யோகம் அப்படின்றத பத்தி சொன்னாங்க. கர்ம யோகத்துல நம்ம தினம்தோறும் செய்யக்கூடிய காரியங்கள்ல நம்மளை பத்தி நம்ம நினைக்கணும். நான் ஒரு ஆத்மா என்ற உணர்வுல இருந்து, இறைவனோட நினைவுல இருந்து உலகத்திற்கு நல்லதே நடக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணத்தோட நம்ம காரியங்கள் செய்வது தான் கர்மயோகம். ஸோ இந்த கர்மயோகத்தை நம்ம தினமும் பயிற்சி பண்ணுவோம். இத்துடன் இந்த நிகழ்ச்சி முடிகிறது. மீண்டும் உங்களை அடுத்த ஒரு நிகழ்ச்சியோட சந்திக்கிறேன். நன்றி. வணக்கம்.